இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக. புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையில் குழம்பி போயிருந்த தருணத்தில் அவர் ஆண்டவரிடம் கேட்ட ஒரு கேள்வி, லார்ட், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார். இந்த ஒரு கேள்வி ஒரு ஜெபமாக, ஒரு ஜெப மாலையாக மாறியது. தொடர்ந்து ஆண்டவரை புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த கேள்வியினால் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? குழம்பிக் கொண்டு வருத்தத்தில் இருந்த தருணத்தில் அசிசியார் கேட்டார். என் ஆலயத்தை கட்டி எழுப்பு என்று ஒரு குரல் அசிசியாருக்கு கொடுக்கப்பட்டது. அத்தருணத்திலிருந்து புனித பிரான்சிஸ் அசிசியார் இடிந்து போய் இருக்கின்ற ஆலயங்களை கட்டி எழுப்புகிறார். சென்ற இடமெல்லாம் கல், மண், எண்ணெய் என்று இவற்றிற்காக பிச்சை எடுக்கிறார். For the love of Christ, give me some stone. For the love of Christ, give me some oil. He went about building the physical church. கல், மண்ணாலான அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். அதற்கு பின் அசிசியாருடைய வாழ்க்கையில இதற்காக தான் கடவுள் என்னை அழைத்தாரா? கல், மண்ணாலான இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கா, அல்லது கடவுள் எந்த ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அசிசியார் கேட்க ஆரம்பிக்கிறார். புனித பவுல் கூறுவது போல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17:17 Do you not know that you are the temple of God? கடவுள் வாழும் இல்லம் நம்மளுடைய உள்ளம். கடவுள் வாழுகின்ற கோயில் நம்மளுடைய உடல். ஆகவே அசிசியாருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம். கல், மண்ணால் ஆன ஆலயத்தை கட்டி எழுப்பி இருந்த இவர் மனித ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். அதாவது உயிரோடு இருக்கின்ற அந்த மனித ஆலயத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார். எவர் அசிசியார் ஆலயத்தை கட்டி எழுப்பினார் என்றால், அவர் முதலில் ஒரு தொழுநோயாளரை முத்தமிடுகிறார், அரவணைத்து முத்தமிடுகிறார். அதற்கு பின் பிரான்சிஸ் அசிசியார் கூறுவார், என் வாழ்க்கையில் எவையெல்லாம் கசப்பாக இருந்ததோ அவை இனிமையாக மாறிவிட்டன. What was bitter in my life became sweet. ஒரு தொழுநோயாளனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் இருந்த ஒரு இடைவெளியை சரி செய்து அசிசியார் ஆலயத்தை, உயிருள்ள ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் நரியோடு, அதாவது குபியோ என்ற நகரத்தில் தொந்தரவு செய்து கொண்டிருந்த நரியோடு பேசி சமாதானத்தை உருவாக்குகின்றார். அங்கு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அவர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல 3 திருடர்கள் வந்து விடுவார்களாம். அப்பொழுது அசிசியார் வீட்டில் இல்லை. சகோதரர்கள் அனைவரும் அந்த திருடர்களை பிடித்து அடித்து விரட்டி விடுவார்கள். அசிசியார் அவருடைய இல்லத்திற்கு வந்தவுடன் சகோதரர்கள் மிகவும் பெருமையோடு மகிழ்ச்சியோடு சொல்வார்கள், 3 திருடர்கள் வந்தார்கள், அவர்களை பிடித்து அடித்து விரட்டி விட்டோம் என்று. உடனே அசிசியார் சினம் கொண்டு அவர்களை திட்டி, அந்த திருடர்களை எங்கிருந்தாலும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்வார். இந்த சகோதரர்கள் ஓடி போய் தேடி அந்த திருடர்களை மறுபடியும் அழைத்து வருவார்கள். அழைத்து வந்தவுடனே அசிசியார் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து, இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்வார். அந்த 3இல் ஒருவர் துறவர சபையில், பிரான்சிஸ்கன் சபையில் அசிசியின் அடிச்சுவடில் நடந்து ஒரு சகோதரராக மாறுகிறார். அசிசியார் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். அசிசியார் ஒரு ஏழை மனிதனை சந்திக்கிறார்.
அந்த ஏழை மனிதன், அசிசியாரே ஒரு ஏழை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை விட ஒரு ஏழை மனிதன் எந்த ஒரு உடையும் இல்லாமல் குறைந்தபட்ச உடையில் இருக்கிறார். அப்பொழுது அசிசியா உடனே அவரிடமிருந்த உடைகளை அவிழ்த்து அந்த சகோதரருக்கு கொடுத்து விடுகிறார். அசிசியார் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். என் சகோதர சகோதரிகளுக்கு நீ செய்வதை எல்லாம் எனக்கே செய்கிறாய் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்ப அசிசியார் உயிருள்ள ஆலயத்தை கட்டி எழுப்ப துவங்குகிறார். அசிசியின் அடிச்சுவடில் நவரக்கின்ற நம் அனைவரும் இவ்வாறு அசிசியாரை போல ஆலயத்தை கட்டி எழுப்ப நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். மண்ணாலான ஆலயத்தை அல்ல, உயிருள்ள நடமாடிக்கொண்டிருக்கின்ற ஆலயங்கள். நம்முடைய குடும்பத்தில் நாம் சமாதானத்தின் கருமையாக இருக்கும் பொழுது, பிறரை மன்னிக்கும் பொழுது, உண்மையான அன்பை பிறருக்கு செலுத்தும் பொழுது நாம் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறோம். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், பெரிய பெரிய காரியங்களை செய்தால் மட்டுமே நாம் கடவுளுடைய சீடர்கள் என்று நிரூபிக்க முடியும் என்று. தெரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ், அந்த ஒரு சகோதரி சிறு சிறு காரியங்களை பெரிய அன்போடு செய்தார். அந்த ஒரு புனிதையைப் போல நாமும் சிறு சிறு காரியங்களில் நாம் பெரிய அன்போடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் திருச்சபையை, நாம் ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும். இந்த நாளில் பார்க்கிறோம், மக்கள் விசுவாசத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நம் அனைவருக்கும் இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிற பொறுப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறும் பொழுது குருவானவர் எரியும் மெழுகுத்திரியை நம்முடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்களிடம் கொடுக்கும் பொழுது சொல்வார், எரியும் இந்த மெழுகுத்திரியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திரி எவ்வாறு ஒளி எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த குழந்தையினுடைய விசுவாசம் அணையாது காக்க வேண்டும், அது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்வார். இந்த நாட்களை பார்க்கிறோம், நாம் திருமுழுக்கில் பெற்ற அந்த ஒரு விசுவாசம் பலருடைய வாழ்க்கையில் அணைந்து கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப, அந்த ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப கடவுள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்ம எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், குடும்ப நிலையில் இருந்தாலும், துறவற வாழ்க்கையில் இருந்தாலும், கடவுள் ஒவ்வொருவரையும் ஆலயத்தை கட்டி எழுப்ப அழைக்கின்றார். ஆகவே அசிசியின் அடிச்சுவடில் நாம் நடப்போம், உயிருள்ள ஆலயங்களை கட்டி எழுப்புவோம், இயேசுவின் சீடர்களாக மாறுவோம். ஆமீன். ஜெபம். அன்பும் கருணையும் மிகுந்த இறைவனே, புனித அசிசியின் பிரான்சிஸை நீர் அழைத்து தேர்ந்தெடுத்து வானத்திலும் பூமியிலும் உமது படைப்புகள் அனைத்திலும் உமது அன்பையும் மாட்சியையும் காணும் பேரறிவை அவருக்கு அருளினீர். ஏழ்மை, தூய்மை, கீழ்ப்படிதல் ஆகிய வழியில் நற்செய்தியை முழுமையாக வாழ்ந்து காட்ட அவரை ஆற்றல் படுத்தினீர். சிறியோரிடமும் ஏழைகளிடமும் படைப்பின் எல்லா உயிர்களிடத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கிட அவர் பெற்ற அருளைப் போல நாங்களும் உமது கிருபையில் வாழும் வாழ்வை பெற உதவியருளும். அன்பின் இறைவா, சகோதர சூரியனிலும் சகோதரி நிலவிலும் மலர்களின் அழகிலும் பறவைகளின் பாடலிலும் உமது மகிமையை கண்டு மகிழ்ந்த புனித பிரான்சிஸை போல நானும் என் வாழ்க்கையில் எளிமையையும் நன்றியுணர்வையும் கடைபிடித்து உம்மை நோக்கி நடக்கும் வழிகாட்டுதலை அன்புடன் வேண்டுகிறேன். புனித பிரான்சிஸே, எளிமை, அமைதி, சகோதரத்துவம், அன்பு ஆகியவற்றின் மூலம் நற்செய்தியின் உள்ளீடான சாட்சியத்தை முது வாழ்வால் வெளிப்படுத்தியுள்ளீர். எங்கள் துறவற குழுமத்திலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் உலகத்திலும் அந்த ஆவி விழிப்பூட்டும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். பீஸ் பி வித் யூ.